ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் வந்து இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு எபிசோடு வந்து ஒன்று இருக்குது. அந்த எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு 95% பீப்புள் வந்து இந்த எபிசோடை வந்து டிவியில் வந்து பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன் நான் கூட இந்த எபிசோடை தமிழில் டிவியில் வந்து பார்த்ததே கிடையாது. நானுமே வந்து இங்கிலீஷில் தான் பார்த்தேன். சரி வாங்க, இப்போ இந்த எபிசோடு வந்து என்ன எபிசோடு, இதோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து எத்தனாவது எபிசோடு, அதுக்கப்புறம் வந்து இந்த எபிசோட நேம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த எபிசோடோட ஸ்டோரியை வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜாக்கி வந்து ஒரு கோல்டன் ஸ்குவிட் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஃபேக்டை வந்து மியூசியமில் வந்து பத்திரமா ஒப்படைக்கணும் அப்படின்ட்டு அதை வந்து ஒரு ட்ரக்கில் வந்து வச்சு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது மாஸ்க் போட்டு ஒரு 3 பேர் வந்து அந்த ஆர்டிஃபேக்டை வந்து திருடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. ஜாக்கி வந்து அவங்க கூட எப்படியோ சண்டை போட்டு அவங்கள சமாளிச்சிடுறாரு. அந்த 3 பேரும் வந்துட்டு அந்த ஆர்டிஃபேக்டை வந்துட்டு திருட முடியாமல் அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் வந்து எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கி வந்து அந்த கோல்டன் ஸ்குவிட் வந்து மியூசியமில் வந்து பத்திரமா ஒப்படைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கேப்டன் பிளாக் வந்து நம்ம ஜாக்கிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திருட ட்ரை பண்ணாங்களே, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கு வந்து நம்ம ஜாக்கி வந்துட்டு எனக்கு என்ஃபோர்ஸஸ் மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதான் என்ஃபோர்ஸஸ் அப்படின்னா நம்ம ராசாப்பா, சங்கர், சேகர் இவங்க 3 பேர் இருக்காங்களா, இவங்கள தான் சொல்கிறாங்க. எனக்கு இவங்க மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு ஜாக்கி சொல்கிறாரு. ஆனால் சொல்லிட்டு வந்துட்டு அவங்கள தான் நம்ம போன மாதமே ஜெயிலுக்கு அமிச்சிட்டோமே அப்படின்னு ஜாக்கி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம கேப்டன் பிளாக் இருந்துக்கிட்டு இல்லை, அவங்க 3 நாளைக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகிட்டாங்க, கோர்ட்டில் வந்துட்டு அவங்கள வந்துட்டு கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷனில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம ஊரில் வந்துட்டு சமூக சேவா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனில் ரிலீஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அவங்க ரிலீஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம ஜாக்கி இருந்துக்கிட்டு மறுபடியும் ஆனால் அவங்க பழைய வேலை தான் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்ம கேப்டன் பிளாக் இருந்துக்கிட்டு நீ அவங்கள மறுபடியும் கையும் களவுமாக பிடி, அவங்கள நான் மறுபடியும் நான் ஜெயிலில் அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு அவர் சொல்லி வச்சிடுறாரு. அப்புறம் ஜாக்கி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தது ஜூலி வந்துட்டு இந்த மாதிரி நான் பட்டர் கப் ஸ்கவுட்லேருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் இப்போ வந்து டிராகன் ஸ்கவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்கவுட்டில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கியை வந்துட்டு அடுத்த நாள் கூட வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஸ்கூலுக்கு போனால் என்ஃபோர்ஸஸ் இருக்காங்க. அவங்க வந்துட்டு அங்கே ஒரு ஸ்கூல் பையனோட லாக்கரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தது நம்ம ஜாக்கி வந்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு என்னடா பண்ணுறீங்க, அங்கே ஹைஜாக் பண்ண முடியல அப்படின்னோடனே இங்கே வந்துட்டு ஸ்கூல் பசங்க லாக்கரை வந்து ஓப்பன் பண்ணி திருடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நம்ம சோர்ந்துக்கிட்டு இவன் எதை பற்றி நான் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறம் ஃபைட் முடிஞ்சதும் வந்துட்டு ஒரு 3 பசங்க வராங்க. அதுக்கப்புறம் ஜூலியும் வராங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பசங்களும் வந்துட்டு நம்ம ராசப்பா, சங்கர், சேகரை வந்துட்டு அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதை பார்த்தது ஜாக்கிக்கு வந்துட்டு ஷாவுக்கு, ஓஹோ இவங்களுக்கு நெஃப்யூ இருக்காங்களா அப்படின்னு. இவங்க யார் அப்படின்னா நம்ம ராசப்பா, சங்கர், சேகரோட அண்ணன் பசங்க, அக்கா பசங்க, அந்த மாதிரி. ஸோ நெஃப்யூஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம ஜாக்கி கேட்குறாரு, நீங்கள் இங்கே என்னடா அப்புறம் ஸ்கூல் லாக்கரில் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் கம்யூனிட்டி சர்வீஸ் மூலயமா இங்கே வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஜாக்கி வந்துட்டு அப்படியா அப்படின்ட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜாக்கி சொல்கிறாரு, பரவாயில்ல இவங்க 3 பேத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் 3 நல்ல பசங்க வந்து கூட இருப்பாங்க போல் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஜூலி சொல்கிறாங்க, எனக்கு அந்த 3 பசங்க மேலே நம்பிக்கையே இல்லை, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூலி சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்ம ஜாக்கி வந்துட்டு நம்ம ஜூலிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நம்ம யாரையும் வந்துட்டு முன்கூட்டியே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் ஜூலி வந்து கேட்பாங்களா, அவங்க வந்துட்டு செக்ஷன் 30 வந்துட்டு கோழி மந்திரக்கல்லை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க, அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் ஜூலி வந்து அங்கே டிராகன் ஸ்கவுட் கேம்ப் மாதிரி போகிறாங்க ஜூக்கு. அந்த டிராகன் ஸ்கவுட் கேம்பில் வந்துட்டு இந்த 3 பசங்களுமே இருக்காங்க. இந்த 3 பசங்களையே வந்துட்டு அந்த ஜூலி வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க பார்த்துட்டு எங்கள் கூட உனக்கு எதாவது பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு நடுவில் சின்ன கலகலப்பு. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஜூலியை வந்துட்டு அந்த 3 பசங்களும் வந்துட்டு செம்மையாக கிண்டல் பண்ணுறாங்க. இதை கேட்டது நம்ம ஜூலி வந்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு, டே உங்களை அடிச்சிருவேண்டா, தீத்துருவேண்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. கரெக்டாக அந்த ஸ்கவுட் லீடர் வந்துட்டு என்ன இப்படி தான் வந்துட்டு நீ கூட இருக்கிற பசங்க கூட வந்து பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூலியை வந்து திட்டிட்டு நம்ம ஜூலியை கண்டிக்கிறதுக்காக நம்ம ஜாக்கியை வந்துட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்ருப்பாங்க. ஜாக்கியும் ஸ்கூலுக்கு போகிறாரு. அங்கே போனால் நம்ம ராசப்பா, சங்கர், சேகரை வந்துட்டு அந்த ஸ்கவுட் லீடர் வந்துட்டு இந்த மாதிரி டிராகன் டேடிஸாக வந்து வாலண்டியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் கொடுத்து கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கியுமே வந்துட்டு கூப்பிட்டு இந்த மாதிரி ஜேடு வந்து இந்த மாதிரியா பிஹேவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்கியை வந்து கண்டித்து அனுப்புகிறாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஜாக்கி வந்து ஜூலிகிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி அடுத்த டூர் வந்து உங்களை மியூசியமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த மியூசியமில் தான் வந்து அந்த கோல்டன் ஸ்குவிட் இருக்குது, அதனால தான் வந்துட்டு அந்த என்ஃபோர்ஸஸ் வந்து டிராகன் ஸ்கவுட்டுக்கு வந்து வாலண்டியர் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க திருட்ட கூட சான்ஸ் இருக்குது அந்த கோல்டன் ஸ்குவிட்டை. அதனால் வந்துட்டு நானுமே வந்துட்டு டிராகன் டேடியை வந்துட்டு வாலண்டியர் பண்ணிவிட்டு உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாக்கி வந்து அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வராரு. அதே டைம் வந்துட்டு நம்ம ஜூலிக்கிட்ட வந்துட்டு கோழி மந்திரக்கல் இருக்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிட்டு அந்த மந்திரக்கல்லை வந்து வாங்கி வச்சுக்கிறாரு ஜூலிக்கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் ராசப்பா, சங்கர், சேகர், அதுக்கப்புறம் ஜாக்கி, ஜூலி, அதுக்கப்புறம் அந்த 3 பசங்க, அதுக்கப்புறம் டிராகன் ஸ்கவுட்
எல்லாருமே வந்துட்டு மியூசியம்க்கு வந்துட்டு டூருக்கு போகிறாங்க. அங்கே போனால் நம்ம ஜாக்கி வந்து இந்த என்ஃபோர்சர்ஸ் 3 பேர் மேலே வந்து கண்ணு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூலி வந்து இந்த 3 பசங்க மேலே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திடீர்னு இவங்க வந்துட்டு 3 பேரை வந்துட்டு பாத்ரூம் போகிறாங்க. அதுக்கப்புறம் போனதும் வந்துட்டு திடீர்னு கரண்ட்டு கட்டாகி இது வருது. பார்த்தா இந்த கோல்டன் ஸ்குவிட்டை வந்து காணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த 3 பேர் வந்துட்டு பாத்ரூம் விட்டு வெளியே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாக்கி வந்து இவங்க 3 பேத்தையும் துரத்திட்டு போகிறாங்க. இவங்க 3 பேத்தையும் துரத்திட்டு போயிட்டு இவங்க பேக்கை வந்து பிடுங்கி செக் பண்ணி பார்க்குறாருன்னா, ஆனால் அதில் பார்த்தா டாய்லெட் பேப்பர் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஜாக்கி வந்துட்டு நீங்கள் திருடலன்னா அப்புறம் வேற யாரா திருட்டுனது அப்படிங்கிறாரு. அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்து இந்த 3 பசங்க வந்துட்டு இப்போ பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்குள்ளே சைலண்ட்டாக வராங்க. இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஜூலியும் வராங்க. நம்ம அதுக்கப்புறம் அந்த ஜூலி வந்துட்டு இந்த பசங்களோட லாக்கரை வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ளே பேக் இருக்குது. அந்த பேக் எடுத்து அதை திறந்து பார்க்குறாங்க. அதுக்குள்ளே வந்து அந்த கோல்டன் ஸ்குவிட் இருக்குது. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 3 பசங்க வராங்க. அதுக்கப்புறம் ஜூலி வந்துட்டு பார்த்தீங்களா கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் தானே திருட்டினீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அந்த பசங்க வந்துட்டு இல்லை நாங்களாம் திருடல, நீ தான் வந்துட்டு எடுத்துட்டு எங்கள் லாக்கரில் வச்சுட்டு எங்கள் மேலே பழி போடுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்துட்டு ஒரு 3 பேர் வராங்க. 3 பேர் வந்துட்டு அந்த பசங்களாம் திருடல, நாங்கள் தான் திருடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னா அந்த பேங்க்கில் வேலை செய்கிறவங்களே தான். ஸோ அந்த பேங்க்கில் வேலை செய்கிற அந்த செக்யூரிட்டிஸே தான் பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் ஸ்குவிட்டை திருட ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 3 திருடங்களில் ஒருத்தன் வந்து நம்ம ஜூலிக்கிட்ட இருந்து அந்த கோல்டன் ஸ்குவிட்டை பிடிங்கிட்டு ரோட்டுக்கு ஓடி வந்துடுறான். அங்கே பார்த்தா கரெக்டாக இந்த நம்ம ராசப்பா, சங்கர், சேகர்லாம் இவங்க 3 பேரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்துட்டு அந்த திருடங்கிட்ட இருந்து இவங்க கோல்டன் ஸ்குவிட்டை பிடிங்கிட்டு அவனை துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து ஜாக்கி வராரு. ஜாக்கி வந்து பார்க்குறாரு இந்த 3 பேர்த்துக்கிட்ட வந்து அந்த கோல்டன் ஸ்குவிட் இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டு நடக்குது. அதுக்கப்புறம் ஜாக்கி வந்து இவங்ககிட்ட இருந்து ஃபைட் பண்ணி அந்த கோல்டன் ஸ்குவிட் வந்து வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ராசப்பா, சங்கர், சேகர் மறுபடியும் வந்துட்டு இவங்க 3 பேர்த்தையும் வந்து ஜெயிலுக்கே வந்து அமுச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாக்கி வந்து நம்ம ஜூலி கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி பொய் சொல்கிறதெல்லாம் விருப்பம் இல்லை, ஆனால் வந்துட்டு இந்த 3 பசங்களோட அங்கிள் வந்துட்டு ப்ரிசனுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்துட்டு தெரியாமல் இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜூலியுமே வந்து இந்த 3 பசங்ககிட்ட வந்து ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க. இதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடியுது. சரி, இது எத்தனாவது எபிசோடு அப்படின்னா இது வந்து சீசன் 5ல் வந்து 4th எபிசோடு. இந்த எபிசோடோட நேம் என்ன அப்படின்னா டிராகன் ஸ்கவுட்ஸ். இந்த எபிசோடு வந்து தமிழில் இருக்கா அப்படின்னு தெரியல, எனக்கு வந்து தமிழில் கிடைக்கல, நான் வந்து இங்கிலீஷில் தான் பார்த்தேன். சரி, எத்தனை பேத்துக்கு வந்து ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் வந்து யாருமே பார்க்காத இந்த எபிசோடை பற்றி தெரியும், பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் வந்து இன்னும் ரேர் எபிசோட்ஸ்லாம் இருக்குது. அன்சீன் எபிசோட் கிடையாது. அன்சீன் எபிசோட்னா இது ஒன்று மட்டும்தான். ஆனால் ரேர் எபிசோட்ஸை வந்து இன்னும் 1-2 வந்து ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் இருக்குது. அதாவது அந்த எபிசோட்ஸ் எல்லாம் எப்படி அப்படின்னா 50-50 சான்ஸ் தான். பாதிக்கு பாதி பேர் பார்த்துருக்கலாம், பாதிக்கு பாதி பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ரேர் எபிசோட்ஸ் வந்து ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸில் வந்து இன்னும் 1-2 இருக்குது. ஸோ அந்த எபிசோட்ஸை பற்றி வந்து நம்ம ஃபியூச்சர்ஸ் வீடியோஸில் வந்து பேசலாம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். குட் பை.